ஹலோ. நான் தீக்ஷித் ஆதித்யா ஃப்ரீலான்சர் பேசுகிறேன், வெப்சைட் டெவலப்பர். ஓகே ஓகே. நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் காலை ஹோல்டில் வைத்துள்ளார். தயவு செய்து லைனில் காத்திருக்கவும். आप जिस व्यक्ति से बात कर रहे हैं उन्होंने आप ஹலோ. ஹலோ. ஹாய் பிரதர், சொல்லுங்கள். இது என்ன மாதிரி வெப்சைட்ஸ் தேவைப்படுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பற்றின ஒரு பேசிக்கான ஐடியா சொல்லுங்கள். நீங்கள் தான் இன்னொரு நம்பர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்களா? ஆமாம், நீங்கள் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகே ஓகே. இல்லை, நான் கால் மீட்டிங்ஸில் இருப்பேன், வேறு ஒன்றும் இல்லை. சொல்லுங்கள். ரைட், நீங்கள் ஃபஸ்ட் வெப்சைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன டைப் ஆஃப் வெப்சைட் தேவைப்படுது, என்ன பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா ஐடியா கிடைக்கும் எனக்கு. இப்போ சொல்லிடுவா? சொல்லுங்கள். நான் இருக்கிறது அந்தமான் நிக்கோபார்ல. ஓகே. ஐலாண்ட் தெரியுங்களா? அங்கே இருக்கேன். வேற என்ன என்னோட ஏஜ் வர சொல்லணுமா? அதெல்லாம் தேவையில்ல, சொல்லுங்கள். என்ன பிஸ்னஸ்க்காக சொல்லுங்கள். என்ன பிஸ்னஸ்க்காக வெப்சைட் தேவைப்படுது? இது நீங்கள் கேம்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? ஃப்ரீ ஃபயர், பப்ஜி அதெல்லாம். ஆமாம். அதில் வந்து ஃப்ரீ ஃபயர், பப்ஜியில் அதிலலாம் அக்கௌண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? ஐடி, அந்த பண்டல்ஸ், இந்த கன் கலெக்ஷன்ஸ், இந்த மாதிரி ரீசோர்ஸஸ் இருக்கும்ல. அதை நான் வந்து ட்ரஸ்டடாக சேல் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு. ஓகே. பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறவங்க ஃபுல்லாக ஃபேமஸ் தான் அதிகமாக இருக்காங்க. ஓகே. ஆனால் நாங்கள் மட்டும் ட்ரஸ்டாக பண்ணுறதுனால அது கொஞ்சம் பெரிய லெவலில் கொண்டு போனாங்க இருக்கோம். ஓகே ஓகே. நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறவங்களுக்கு கீஸ் தருவீங்களா, இல்லாட்டி எப்படி அது ஆக்சஸ் கொடுப்பீங்க நீங்கள் ஒன்ஸ் அவங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம்? அதான் கூகுள் இருக்குல்ல, கூகுள் ஐடி மூலமாக தான் லாகின் பண்ணுவாங்க ஐடியை. ஓஹோ. இப்போ அந்த லூட்டு அந்த விஷயங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி தான் வாங்குவாங்க உங்ககிட்ட வந்து ட்ரெஸ். அதுக்கெலாம் வந்து நீங்கள் எப்படி ஆக்சஸ் தரீங்கன்னு கேட்குறேன். வெப்சைட்லேருந்து இப்போ நம்ம ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி தரோன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு. அதில் நீங்கள் பார்க்குறீங்க வெப்சைட்ஸ் வந்து இப்போ பேமெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி நீங்கள் ஆக்சஸ் தருவீங்க? அவங்களுக்கு ஐடி மாதிரி கொடுப்பீங்களா, ஏதாவது ஐடி இன்புட் என்டர் பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லாட்டி? நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அவங்க வரும்போது இமெயில் ரெஜிஸ்டர் பண்ணி வருவாங்க. இமெயில் ரெஜிஸ்டர் பண்ணி வருவாங்க. இப்போ வந்து இப்போ வர்றவங்க வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 500 ரூபாய்க்கு ஒரு ஃப்ரீ ஃபயர் ஐடி வாங்கிட்டாங்க. வாங்கிட்டாங்கன்னா அவங்களோட வாங்கியிருக்காங்க அந்த பேமெண்ட் ஹிஸ்ட்ரி எங்களுக்கு வந்துடும். ஓகே. வந்ததுக்கப்புறம் நாங்கள் அவங்களுக்கு மெயில் பண்ணி மெயிலில் என்ன அனுப்புவோம்னா, என்ன ஃப்ரீ ஃபயர்ல எந்த ஐடி கூகுள் ஐடியோ அதோட பாஸ்வேர்டையும் அனுப்பிடுவோம். அதை போட்டு அவங்க கேம்குள்ள போட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஐடி லாகின் ஆயிடும். லாகின் பண்ணி பண்ற மாதிரி. ஓகே 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 ஓகே. புரியுது. இப்போ நாங்கள் வந்து இதை வாட்ஸ்அப்ல பண்ணிருக்கோம் ப்ரோ. இவங்க வந்து இப்போ எப்படின்னா வந்து கேம் ரிலேட்டட்னால பேன் பண்ணிட்டே இருக்காங்க நம்பரை. ஆமாம். கரெக்ட். ஸோ டெய்லிக்கு வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மந்த்ஸ் பேன் பண்ணிட்டே இருக்காங்க. நாங்களும் எத்தனை நம்பர் மாத்திட்டோம் ப்ரோ. ஓகே. காசு கிட்டத்தட்ட வந்து நிறைய செலவு பண்ணிட்டோம். கையில இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வர லாபத்தை இன்வெஸ்ட்மெண்ட் அதை செலவு பண்றதுக்கே கரெக்டா இருக்கு. இப்போ அது மாதிரி இப்போ சேட் பண்ற மாதிரி ஒரு ஆட்டோமேஷன் பண்ற மாதிரி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணோம் ப்ரோ. மறுபடியும் சொல்லுங்க, என்ன ஒரு வெப்சைட்? அதாவது வரவங்க வந்துட்டு உள்ள வந்தோடனே கொஞ்சம் ஆட்டோமேஷன் மாதிரி வாட்ஸ்அப் ஏபிஐ ப்ரோ கிட்டத்தட்ட. ஓகே. மேஜர் அந்த மாதிரி பண்ணிட்டு அப்படியே அவங்க சேட் பண்ற மாதிரி அடுத்து அவங்களோட டைரக்டா நாங்கள் கால் பண்ணி பேசிடுவோம். மேபி இப்படி பண்ணலாம். நீங்கள் வந்து எல்லாமே உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணலாம் வெப்சைட்டில். ஓகே. வெப்சைட்டில் லிஸ்ட் அவுட் பண்ணலாம். வெப்சைட்டில் லிஸ்ட் அவுட் பண்ணும்போது பேமெண்ட் அவங்க பண்ணும் போதே டேரெக்டாக உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் நம்பர் மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஐக்கான் கனெக்ட் பண்ணி வச்சலாம் வெப்சைட்டில். ஸோ அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் கூட சேட் பண்ணிவிட்டு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வாங்கணும்னு நினச்சாலும் வாங்கலாம். இல்லை எனக்கு ப்ராடக்ட்ஸ் டேட்டா வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க வாங்கும் போது பேமெண்ட் கூடயே அவங்களோட ஃபோன் நம்பர், மெயில் ஐடியெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் செப்பரேட்டாக அவங்களை காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். இல்லை மெயிலில் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். ஆமா, அந்த மாதிரி வரும்போதே அவங்கள்ட்ட இதெல்லாம் கேட்டுக்க டீடைல் எல்லாம் மெயில்ல இமெயில போட்டு உள்ள என்டர் ஆகுற மாதிரி ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்து என்டர் ஆகுற மாதிரி அதெல்லாம் நீங்க உங்க சைடுல தான் பேசிக்கணும். காலேஜ் ஸ்டூடெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம கிட்ட 3 ப்ராடக்ட் கிட்ட இருக்கு. ஐடி விற்கிறதுனா அதுக்கு ஒரு கேட்டகரி, வாங்குறதுனா ஒரு கேட்டகரி, இன்னொன்று பேனல்னா அது ஒரு கேட்டகரி. இந்த மாதிரி போட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி லிஸ்ட் மாதிரி 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா, 3000 ரூபா இந்த ரேஞ்சில தான் ஐடி இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு இது பண்ணணும். அது மட்டும் இல்லாம வெப்சைட்டுக்குள்ள வந்தாங்கன்னா அவங்க நம்பணும்ல கஸ்டமர்ஸ், அதுக்காண்டி ஒரு ப்ரூஃப் ரெடி பண்ணிடணும். நம்மளா அதை மேனுவலா ப்ரூஃப் வீடியோ மாதிரி ரெடி பண்ணி வைப்போம். அந்த வீடியோவை நம்ம அதில் இன்சர்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஏதாச்சும் ரிவ்யூஸ் வாங்கி வச்சிருக்கீங்களா உங்க வெப்சைட்ல? வாங்கணும் கிட்ட நல்லா இருக்கு வெப்சைட், நல்லா இருக்கு, நம்ப கூடிய இடம் தான் அப்படின்னு டெக்ஸ்ட் மெசேஜ் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்காங்களா இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க? இல்ல வெப்சைட்ல வாங்குனவங்க இது வரைக்கும் இல்ல. வெப்சைட்ல இல்ல, உங்ககிட்ட வேற விதமா வாங்கணுங்க. ஸ்கிரீன்ஷாட் ஏதாவது வாட்ஸ்அப்ல பண்ணிருக்காங்களா நல்லா இருக்கு ட்ரஸ்டபிள்னு? அதெல்லாம் நிறைய இருக்கு. சோ அதை யூஸ் பண்ணிக்கலாம், அது விஷயம் இல்ல. இப்போ வந்துட்டு இதுவும் கரெக்ட் தான். டேரக்டா அவங்க ப்ராடக்ட் பத்தி பார்க்கணும்னா வெப்சைட்டுக்கு டேரக்டா லிங்க் கொடுத்துட்டா அவங்க அங்கே போய் பார்த்துப்பாங்க. ஆனா நிறைய பேர் வரப்போ வாட்ஸ்அப்ல நம்மளால பண்ணா பேன் ஆயிருக்குல, அதான ப்ராப்ளம். ஆமா, வாட்ஸ்அப்ல எல்லாமே இருக்கும்டா, பேமெண்ட் எல்லாமே. நீங்க இப்போ என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல படிச்சிட்டு இருக்கீங்களா? ஹலோ. நான் ஸ்டூடண்ட் சார். ஓகே. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இல்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா?
அந்த காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கோம். ஓகே 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 ஓகே. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி வந்து வாட்ஸ்அப்லாம் பேன் ஆகிற வாய்ப்புலாம் இருக்குது, புரியுதா? ஆனால் வெப்சைட் பேன் ஆகாது, புரியுதா? ஸோ வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுறதோட நீங்கள் வந்து ஒன்ஸ் பேமெண்ட்லாம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தனியாக ஒரு ப்ரைவேட் நம்பர் யூஸ் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கிறது பெட்டர், புரியுதா? முதல்ல இது லீகலா ப்ராப்பராக நீங்கள் லைசன்ஸோட தான் விற்கிறீங்களா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். நீங்கள் லைசன்ஸ் விற்கிறீங்களா இல்லை வந்து எப்படி பல்காக வாங்கி விற்கிறீங்களா? லைசன்ஸோட தான் வாங்கி இது சேல் பண்ணுறீங்களா இல்லை பல்காக வாங்கி வெளியே பிளாக்ல விற்கிறீங்களான்னு கேட்குறேன். ப்ரோ இப்போ உதயம் சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்கு ப்ரோ. அந்த சீரியல் ஸ்டோன் சொல்லிட்டு அதுக்கான எல்லாமே இருக்கு. என்ன ப்ராப்ளம்னா இப்போ வாட்ஸ்அப் நம்ம மெட்டா வந்து பேன் பண்ணிடுறாங்க கேம் ரிலேட்டட்ன்றதுனால. நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணுவீங்களா? அப்போ பேன் பண்ணுவாங்க, அப்போ பேன் பண்ண தான் செய்வாங்க. அது அந்த மாதிரி ரன் பண்ணாமல் நீங்கள் வேறு மாதிரி, அது நீங்கள் மார்க்கெட்டிங் சைடு, அது நீங்கள் வேறு மாதிரி பார்த்துக்கலாம். வெப்சைட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஆட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு பதிலாக வேறு மாதிரி ஏதாச்சும் ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். அது மார்க்கெட்டிங் சைடு டோட்டலாக டிஃப்ரெண்ட். வெப்சைட் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஐடியா கொடுக்க போனால் வெப்சைட் பண்ண முடியும். புரியல. இப்போ ஏபிஐ மாதிரி வாட்ஸ்அப் ஏபிஐ இருக்குல்ல ப்ரோ, அதே மாதிரி வெப்சைட்ல சாட் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ண முடியுமா? அது வந்து நம்ம ஒரு பாட் போட்டு பண்ணிடலாம். சாட் பண்ணுற மாதிரி அவங்களே வேணா எடுத்துட்டு அதுவே கொடுக்குற மாதிரி பண்ணலாம். பாட்டில் ஆட் பண்ண முடியும். இப்போ அந்த மாதிரி ஒரு இப்போ நாங்கள் என்ன மைண்ட் செட்டில் இருக்கும் புரியுதா ப்ரோ? அதான் புரியுது. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் வந்து லைசன்ஸ்லாம் கொடுத்து அதுமாதிரி அந்த பர்ச்சேஸ் பண்ணுறவங்க கிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பர்சனலாக போய்ப்பீங்க. பட் இருந்துமே பாட்டாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. எனக்கு ஓரளவுக்கு பேசிக்கான ஐடியா இருக்குது. கொஞ்சம் எல்லாத்தையுமே இது பண்ண முடியாது ப்ரோ. புரியுது 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 புரியுது. ஸோ எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கும்? ஐ மீன் ப்ராடக்ட்ஸ்னா எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் வச்சிருப்பீங்க நீங்கள் டோட்டலாக? ப்ராடக்ட் லிஸ்ட் எத்தனை வச்சிருப்பீங்க? பார்த்தா அதெல்லாம் நிறைய இருக்கு ப்ரோ. வீடியோஸ் அதான் ஐடி கனெக்ஷனோட வீடியோஸ் இருக்கும். ஒரு வீடியோ மினிமம் 2 நிமிஷமா இருக்கும். இல்ல ஐ மீன் ப்ராடக்ட்டை மட்டும் சொல்லுங்க. எத்தனை, ஒரு 20 30 இல்ல 40 50 60 இல்ல 100க்கு மேலயா? இல்ல ப்ரோ, அது இப்போ நம்மள்ட்ட வராங்கன்னா அவங்க வரவங்க பை பண்றவங்க இருப்பாங்க, செல் பண்றவங்க இருப்பாங்க. ஓ, இது பை பண்றவங்கள்ட்ட தான் நம்ம செல் பண்றவங்க மாத்தி விடுவோம். அப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து கொஞ்சம் எனக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு ப்ராப்பராக ஒரு ஒரு நோட்ஸோ இல்லாட்டி வந்து ஒரு வேர்ட் மாதிரி கொடுத்து எனக்கு வந்து ஒரு ஐடியா கொடுத்தா தான் அந்த வெப்சைட் வந்து பாசிபிளாக இல்லையான்னு சொல்ல முடியும். ஏன்னா இதில் நிறைய இன்னர் நோட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி ஒரு வேர்டு மாதிரி கிரியேட் பண்ணி அது முதல்ல சென்ட் பண்ணுங்கள். அதை நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் அது ஐடியாஸ் இருந்தால் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ரோ ப்ராடக்ட் லிஸ்ட் நான் சொல்கிறேன். மொத்தம் 4 கேட்டகரி இருக்குது. 4 ப்ராடக்ட்னு கூட சொல்லலாம். ஐடி, பேனல், ப்ரோட்டன்சி, இந்த மாதிரி 3 ப்ராடக்ட் இருக்குது. ஓகே. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஐடி சேல் பண்றவங்களுக்கு தனியா, ஓகே, விக்க நினைக்கிறவங்களுக்கு தனியா, அது ஒரு ஆப்ஷன் மாதிரி. ஓகே. இதுதான் சிம்பிள். ஓகே, நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். நான் இந்த மாதிரி வெப்சைட்ஸ் நான் அதுக்கு டெவலப் பண்ணதில்லை. ஆக்சுவலி இந்த மாதிரி கேமிங்காக நான் பண்ணதில்லை. நான் மோஸ்ட் ப்ராபப்லி ப்ராப்பரான ஆர்கானிக் ஸ்டோர்ஸ், இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி டெவலப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நான் செக் பண்ணிட்டு உங்ககிட்ட நான் டீம் கிட்ட பேசிட்டு உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண ரிட்டனாக மெசேஜ் பண்ணுறேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில். சரிங்களா? ஆல்மோஸ்ட் ஒரு 25,000 to 30,000 ஆகும் ஒரு என்டையர் வெப்சைட்டுக்கு. அந்த ஆட் ரன் பண்றதுல அது தனி பட்ஜெட் தான ப்ரோ? அதை நாங்கள் பில் பண்ணோம். அதை நாங்கள் பண்ண மாட்டோம். அது நீங்கள் வெளியே வேறு ஏஜென்சி கிட்ட கொடுத்து தான் பண்ணணும். வி ஒன்லி வெப்சைட் டெவலப்பர் மட்டும் தான் பண்ணுவோம். வெப்சைட் டெவலப் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுவோம் மந்த்லி ப்ராப்பராக, ஸ்லோ ஆகாமல் இருக்கிறது. இப்போ நான் திரும்ப சொன்னா இப்போ 4 ப்ராடக்ட் இருக்குல்ல ப்ரோ, அது 3 ப்ராடக்ட் வந்து மொத்தமே டைரக்டா வீடியோ வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி போயிடும் ப்ரோ. மிச்ச மேல ஒன்று ஐடி செல்ன்றதுக்கு மட்டும் தான் நம்ம வந்துட்டு நிறைய பிரைஸ் ரேஞ்ச் மாதிரி கொண்டு வரணும் ப்ரோ. 500ல இருந்து ஒரு 20,000 வரைக்கும் அந்த பிரைஸ் ரேஞ்ச் மாதிரி கொண்டு வரணும். 2,000 3,000 அந்த மாதிரி. அப்படி இந்த மாதிரி யாராவது பண்ணிருக்காங்களா வெப்சைட்? இந்த மாதிரி யாராவது ஒரு ரெஃபரன்ஸ் வெப்சைட் இருக்கா உங்ககிட்ட? அந்த மாதிரி இந்த மாதிரி இது பண்றப்ப இதுக்கு எவ்வளவு ப்ரோ சார்ஜ் ஆகும்? 30,000 ஆகும் கண்டிப்பாக. மினிமம் 30,000 ஆகும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. சரிங்களா? நான் உங்களுக்கு வந்து நீங்கள் எதாவது ரெஃபரன்ஸ் வெப்சைட் இருந்தால் அனுப்பிச்சுடுங்க. அப்புறம் நீங்கள் சொல்கிற ஐடியா எனக்கு புரியுது. 4 கேட்டகரி ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட்ஸ் 3 வாங்குறது எல்லாம் புரியுது. ஸோ மினிமம் 30,000 ஆகும். நான் உங்களுக்கு ஒரு சில டெமோ வெப்சைட் வேணால் லிங்க்ஸ் அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்பில். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தென் நம்ம ஓகேனா நம்ம நெக்ஸ்ட் காலில் டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ பாய். எஸ். ஸோ மோரலஸ் இந்த கால் பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங்காக பேசுகிறாங்க. பட் நான் ஆக்சுவலி கேமிங் வெப்சைட் நான் பண்ணதில்லை. நான் பண்ணதெல்லாம் ரெஸ்டாரண்ட்ஸ், இன்டீரியர் டிசைனிங், கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட். பட் ஆனால் ஒரு மோரலஸ் வந்து இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த வெப்சைட்ஸ்க்கு நான் வந்து 30,000 சார்ஜஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆக்சுவலி நான் வந்து இப்போ டெமோ வெப்சைட்லாம் அனுப்பிச்சதுக்கப்புறம் அவங்க ப்ரூவ் பண்ணாலும் ஓகே ப்ராப்பராக ஓகே ஆகும். ஸோ இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட் ப்ராப்ளி நான் பண்ணுற ஒர்க்ஸ் ஷோகேஸ் பண்ணுறதுனால நான் பண்ணுற வெப்சைட்ஸ் எல்லாமே நோ கோடில் பண்ணுறேன். ஸோ அதனால் என்னால் கம்மியாக சார்ஜ் பண்ண முடியும். 30,000 கம்மி அப்படின்னு நினச்சா கம்மி தான். ஏன்னா இதே வந்து ஒரு கோடிங் வச்சு பண்ணும்போது அது மோர் தென் லேக் கிட்ட போகலாம். இல்லாட்டி அட்லீஸ்ட் 50,000 அபோவ் வச்சு ஆகும். அது எந்த டவுட்ஸுமே கிடையாது. நான் நோ கோட் வெப்சைட் யூஸ் பண்ணி வெப்சைட் டெவலப் பண்ணுறதுனால என்னால் ஷார்ட் டைமில் டெவலப் பண்ணி கையில் கொடுத்துட முடியுது. எனக்கு டைம் கம்மி, கிளைண்ட்டுமே காசு கொஞ்சம் கம்மியாக இருக்கனால என்கிட்ட வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க, என்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். அதில் ஒன் ஆஃப் தி கிளைண்ட் அது. ஸோ கிளைண்ட் கிளாஸ் இந்த மாதிரி நிறைய அட்டன் பண்ணுவேன். அது எல்லாமே ஷோகேஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இன்னும் நிறைய பார்க்கலாம் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணணும், என்ன மாதிரி கிளைண்ட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோச்சிங் ப்ரோக்ராம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட பிளேலிஸ்ட் போய் பாருங்கள். நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட சக்ஸஸ் ஸ்டோரி செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்னோட 1-to-1 கூகுள் மீட்டில் ஜாயின் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் சூட்டபுளாக இருந்தால் மட்டும்தான் நான் எடுத்து உங்களை ட்ரெயின் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கிளைண்ட் கால்ஸ் வேணும்னா நீங்கள் ஐ வாண்ட் மோர் கிளைண்ட் கால்ஸ் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ ஹாப்பி ஃப்ரீலான்சிங். பாய்.